ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இந்த பிகினருக்காக இப்போ நான் வந்து 2 மெத்தடில் பாபினில் எப்படி நூல் சுற்றலாங்கிறத காமிக்கிறேன். நம்ம மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் பாபினை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு ஹோல்டரும் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக பெடல் பண்ணோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா நம்ம நூலை சுற்றிடும் பாபினில். இன்னொரு மெத்தடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பாபினுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு சில்வரை அது என்ன சொல்கிறது, நம்மளுடைய தலசிக்கு எடுப்போம்ல அது, அல்லது நம்மளுடைய ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் அதில் இந்த பாபினை கொறுத்துக்கோங்க. கொறுத்துட்டு இந்த மாதிரி வீல் வந்து கொஞ்சம் சுற்றி விட்டுட்டு அந்த வீல் மேலே நம்ம அந்த பாபினை வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிடு நம்ம பாபினில் நூல் சுற்றிடும். நான் முதல்ல இப்படி தான் சுற்றிட்டு இருந்தேன். இப்போ தான் அந்த ஹோல்டரில் போட்டு நம்ம முதல்ல பார்த்தோம்ல அந்த மாதிரி மெத்தடில் சுற்றினேன். இப்போ எனக்கு இதில் கொஞ்சம் சுற்றலை, கொஞ்சம் அது கரெக்டாக நம்ம பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 மெத்தட்லேயும் நம்ம பாபினில் நூல் சுற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தடு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிகினருக்கு, அதாவது இப்போ தான் நம்ம டெய்லரிங் படிச்சுட்ருக்கோம். நமக்கு நூல் சுற்றுறதுக்கு எப்படி நம்ம வந்து 2 மெத்தடில் சுற்றலாங்கிறது தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 மெத்தடுமே ஈஸி தான். எதுவுமே நம்ம பழக்கப்படுத்திக்கிறதுல தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.